அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு குறித்து திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான திமுக இந்திய கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தேதியானது விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆனது தன்னுடைய கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது காங்கிரஸ் கட்சியோடு தொடங்கியது. அதன் பிறகாக இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு பேச்சுவார்த்தையானது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கியுள்ளதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து அந்த குழுவினர் இடம்பெற்றுள்ள கே நேரு, டி.ஆர். பாலு உள்ளிட்ட குழுக்களும், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திருப்பூர் எம்பியாக இருக்கக்கூடிய சுப்புராயன், அதே போல முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி, துணை செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் ஆகிய குழுவினர் இந்த திமுக குழுவோடு சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில முதற்கட்டமா ஈடுபட்டு வருவதை பார்க்க முடியுது. ஏற்கனவே திருப்பூர் அதே போல நாகை ஆகிய 2 தொகுதியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பார்க்க முடியுது. குறிப்பாக 4 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அவங்க கொடுத்திருக்கதா சொல்லப்படுகிறது. எனவே அதுல பாத்தீங்கன்னா 2 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்காக உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியே. மேலும் ராஜ்யசபா எம்பி சீட்டையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது குறிவைத்து காய்களை நகர்த்தி வருவதாக பார்க்க முடிகிறது. எனவே சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையானது முடிந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை. அவர்கள் வெளியே என்னென்ன பேச்சுவார்த்தை நடைபெற்றது, எத்தனை தொகுதிகள் உள்ளிட்ட முழுமையான விவரங்களை அளித்தால் மட்டுமே உள்ளே நடைபெற்ற பேச்சுவார்த்தையினுடைய முக்கியத்துவமானது நமக்கு தகவலாக கிடைக்கப்பெறும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.